வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகள் இரும்பு போல பலம் பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நம்முடைய நரம்பு மண்டலம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடல் பயிற்சிகளை செய்வது முக்கியம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோடு சேர்ந்து நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுகளில் குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்துக் கொள்ளும் போது நரம்புகள் பலவீனமாவது முன்னாடியே தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இதில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையுமே நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தா பருப்புல விட்டமின் பி எனும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்ற விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்கள் பன்றி இறைச்சி எடுத்துக்கலாம். மற்றபடி கட்டாயமாக எடுத்துக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பன்றி இறைச்சி பிடிக்காமலும் இருக்கலாம். மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை சராசரியாக நீங்கள் பன்றி இறைச்சி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உடல் நரம்புகளை பன்றி இறைச்சி உங்களுக்கு பலப்படுத்தலாம். ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஓட்ஸில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களுமே அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ இந்த ஓட்ஸில் இருந்திருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். அதாவது நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் அதை தளர்த்தி சுறுசுறுப்பாக உங்களுக்கு மாற்றும். இப்போ நீங்கள் நிறைய பேர் காலை உணவாக ஓட்ஸ் எடுத்திருப்பாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் கூட ஓட்ஸ் கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா ஓட்ஸ் கூட நிறைய பழங்களை சேர்த்து எடுத்துக்கோங்க. அது இன்னமும் நரம்புகளை பலப்படுத்தும். குறிப்பாக ஓட்ஸோட வாழைப்பழம் எல்லாம் எடுத்துக்குவாங்க, நீங்களும் எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். அதில் நல்லது நீங்கள் நான்வெஜ்ஜாகவும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாலுமே ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். கடல் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதுவுமே நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்த தான் செய்யும். இப்போ நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் B12 தாங்க. ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மற்றும் மன இறுக்கத்தை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் மன இறுக்கம் ஏற்பட்டிருந்தால் அதை குணப்படுத்துவதற்குமே முக்கியமான சத்தாக இந்த விட்டமின் B12 தாங்க இருக்கு. ஸோ இந்த விட்டமின் B12 உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அப்போ கடல் உணவுகளான மீன்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் B12 அதிகம் இருக்கு. ஆகவே அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுக்கலாம். வாரத்தில் 2 நாட்கள் மீன்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதிகப்படியான எண்ணெய் சேர்த்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் அவதிப்படாமல் அளவாக எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் அதிகமாக வறுத்து பொரித்து எடுத்துக்கொள்வதை விட மீன் குழம்பாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். இறைச்சிகள் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நான்வெஜ் ஃபுட்ஸில் இன்னும் இறைச்சிகள், அது எந்த வகையான இறைச்சிகளாக இருந்தாலும் சரி, இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இந்த விட்டமின் B12 தான் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு ஊட்டச்சத்து. எனவே உங்களுடைய டயட்லையுமே நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி இதெல்லாம் சுழற்சி அடிப்படையில் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இதனால் விட்டமின்கள் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையுமே உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சி எடுத்துக்கொண்டே இருங்க, உடல் நரம்புகளை பலம் பெற வைக்கும். முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி என்று சொல்லக்கூடிய வால்கோதுமை, திணை போன்றவற்றில் எல்லாமே விட்டமின் பி அதிகமாக இருக்கு. குறிப்பாக நம்ம விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானதுன்றதை பார்த்தோம் இல்லையா? அப்போ இளைஞர்கள், முதியவர்கள் அனைவருமே தினமும் முழு தானியங்களை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க்
ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். இப்போ நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் தான். இப்படிப்பட்ட பொட்டாசியம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பால் பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குங்க. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியமும் இருக்கும் தான். கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். அத்திப்பழம் நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குதுங்க. நம்முடைய உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்கிறதோடு நரம்புகளுக்கு வேண்டிய பலம், அந்த ஸ்ட்ரென்த்தையுமே நமக்கு அத்திப்பழம் கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும். இப்போ வயதானவர்கள் அத்திப்பழம் எடுத்துக்கிறீங்கன்னா, நீங்கள் நீரிழிவு வியாதிகளாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பறிச்சிடக்கூடிய அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம், உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ அனைவருமே வந்து எடுத்துக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து எந்த வகையான அத்திப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் நம்மளுடைய உடல் நரம்புகளை பன்மடங்கு பலம் பெற வைக்கும். பிரண்டை கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு அது பலம் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நம்மளால் தடுக்கவும் முடியும். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துவதை விடவும் வராமல் முன்னாடி தடுக்கணும்னு நினைச்சோம்னா பிரண்டை கீரை நம்ம எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதுளம் பழம் நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகளுக்கும் குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை வந்து பலப்படுத்துகிறது. நரம்புகளையுமே மாதுளம் பழம் வலுப்படுத்துது. ஸோ நம்ம எப்போதாவது மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் பழங்களை அப்படியே நம்ம வந்து சுவைத்து எடுத்துக்கொள்வது நல்லது. இப்போ மாதுளம் பழத்துடைய விதைகளையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களால் சாப்பிட முடியல, பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது கூட இயற்கையான அதனுடைய இனிப்பை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர சர்க்கரையோ மற்ற இனிப்பையோ நீங்கள் அதை கூட ஆட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதனால நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மாதுளம் பழத்தை அப்படியே எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் நீங்கள் உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலமும் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே நம்மை தாக்காதவாறு நம்ம நலமோடு இருக்கலாம். மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்கும். ஸோ அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது எல்லாமே நமக்கு நல்லது கொடுக்கும். வெற்றிலை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. வெற்றிலை நம்ம மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுங்க. வெற்றிலை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால செரிமான கோளாறுகளையுமே நம்ம வந்து தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெற்றிலைக்கு வந்து இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை சாப்பிட்டீங்கன்னா செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளையுமே உங்களால் நன்கு பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குங்க. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு நம்ம முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நம்ம அதை தடுக்குது. ஸோ முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழித்து விடலாம். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் நமக்கு வந்து பலமாக தான் இருக்கும், உடல் நரம்புகளும் பலமாக இருக்கும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு உடல் நரம்புகளை பலப்படுத்தி நலமோடு வாழுங்க. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.